நல்லவன் தான். நல்லவனாக இருந்தால் இந்த உலகம் உன்னை வாழ விட்டுருமா? இல்லை நீ மேலே தான் போயிட முடியுமா சம்பாரிச்சு? விடாது. ஒருத்தன் 5 படிக்கட்டு ஏறினா 6வது படிக்கட்டில் ரெடியாக காத்துட்டு இருப்பான் உன் காலை இழுக்க கீழ் படிக்கட்டு வரைக்கும். அந்த 5 படிக்கட்டையும் தாண்டி 10 படிக்கட்டு ஏறினா அந்த 10வது படிக்கட்டில் ஒருத்தன் நிற்பான் உன் காலை இழுக்க. அந்த 10 படிக்கட்டுலேருந்து 15வது படிக்கட்டு பண்ணால் அங்கேருந்து ஒருத்தன் காலை இழுக்க ரெடியாக இருப்பான். இதான் என் வாழ்க்கை, இதான் உலகம். இதுக்கெல்லாம் பயந்து ஐயோ எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, எங்கே போனாலும் நம்மளை டார்கெட் பண்ணுறான், எங்கே போனாலும் நம்மளை திட்டுறான், நம்மளை எங்கே போனாலும் வாழ பண்ணுறான்னு நினச்சா இந்த பார், இங்கே ஒரு சிங்கம் வாழனா ஒரு மானை அடித்தாதான் ஒரு சிங்கம் வாழ முடியும். அதுக்காக ஒருத்தனோட லைஃப்பையும் ஒருத்தரோட குடும்பத்தையும் அழிச்சிட்டு நான் வாழ சொல்ல மாட்டேன். வாழாத. உனக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல, அந்த திறமையை யூஸ் பண்ணு, மேலே போ, சம்பாதி. இவனை விட நீ மேலே உயரு. உன்னை காலை வலிக்கிறான் பார் பிடிச்சி, அவன் அதே 5வது இடத்துலையே 10வது இடத்துலையே 5வது இடத்துல தான் இருப்பான். ஆனால் நீ 100வது இடத்துல போய் நிற்ப. முயற்சி பண்ணணும் ஐயா. முயற்சியே பண்ணாமல் இவர் கதவை சாத்தி பெட்ரூமில் உட்காந்து தாப்பால் போட்டுக்கின்னு ஐயோ என்னால் முன்னேற முடியல, ஐயோ எனக்கு வேலை கிடைக்கல, ஐயோ என்னை யாரும் காப்பாற்றல, ஐயோ எந்த சொந்தக்காரனை காப்பாற்றல. எந்த சொந்தக்காரன் எதுக்கு வந்து உன்னை காப்பாற்றணும்? ஓ, கண்ணில்லாதவன் 100 கிலோமீட்டர் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றான். நல்லா 2 கை 2 கால் 2 கண் இருக்கிற உங்களால் ஏன் முடியாது? முடியும். முயற்சி பண்ணா முடியாது ஒண்ணுமே இல்லைங்க. நான் யாரு? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசாங்க பள்ளியில் கிழிஞ்சு போன டவுசரை போட்டுக்கிட்டு அண்ணா கவரில் சொருவிக்கிட்டு அரசாங்க சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்து வாழ்ந்து இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக இருக்கேன். எப்படி? என்னை எல்லாரும் முட்டாள்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. எங்க அம்மா சொல்லும், எங்க ஆத்தா, அவன்கிட்ட காசு கொடுக்காத, எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு வந்துடுவான், எங்கன்னா அனுப்புனா அவனை அனுப்பாத, அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னுவாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்லலாம், நீ பேச சொல்லலாம். என் குடும்பத்திலேயே நான் இன்னைக்கு டிசைட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், நியாயமாக உண்மையை கரெக்டாக இருக்கும் அவன் பேசுறான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? என்னை நான் செதுக்கிக்கினேன், என்னை நான் வளர்த்து கொண்டேன். எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, எங்கள் அம்மா சொத்து சேர்த்து வைக்கல, என் அண்ணன் தம்பி சொத்து கொடுக்கல. சிறுக சிறுக 100 200 300 சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வளர்ந்து வாழ்ந்தவன் தான் நானும். முயற்சியே பண்ணாம வீட்டுக்குள்ள உட்காந்து முடியலன்னு சொல்றவன் ஆண்மகன் இல்லைன்னு சொல்லுவேன் நான். தயவு செய்து ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன், வாழ்க்கையில முன்னேறினா பல தடைகள் வரதான் செய்யும். எங்க போனாலும் உன்னை எட்டி ஒதுக்கி தான் செய்வான், எங்க போனாலும் உன்னை மேலே விடாம கால வலிக்கு தான் செய்வான். இதையெல்லாம் தாண்டி போய் நீ நிக்கிற பார் ஒரு நாள், அன்னைக்கு பாரு உன் பின்னாடி எவ்வளவு பேர் நிக்கிறான்னு. இன்னைக்கு நானு ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, 12846 குடும்பங்களுக்கு நான் ஒரு தலைவன். ஆனா என்ன, என் சின்ன வயசுல எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு உதவாக்கரன் சொல்லியிருக்காங்க, அசிங்கப்பட்டிருக்கேன். எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யும் போது இந்த மாஸ்டர் இருப்பான்ல, மாஸ்டர் ஒரு எக்ஸ்போர்ட்ல இருப்பான், எல்லாருக்கும் லீவ் கொடுப்பான். அது கூட எனக்கு மட்டும் லீவ் கொடுப்பான், உட்கார வைப்பான் வேணும்ட்டேன். வேலை எல்லாம் லேவ் கொடுப்பாங்க பாரு, கொடுப்பான். படாத அசிங்கம் இல்லை, படாத அவமானங்கள் இல்லை, படாத கேவலங்கள். ஆனால் இன்னைக்கு 100 பேருக்கு நான் வேலை தரேன். எப்படி? முயற்சி மட்டும்தான். ஆக தயவு செய்து என்னால் முடியல எங்கே போனாலும் தாக்கலாம் குத்தலான்னு எதையும் கண்டுக்காத. இந்த காலையில் போயிட்டே இரு. குறை சொல்வேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் இருப்பான். ஆனால் நீ முன்னேறணும் நினைக்க போயிட்டே இருக்கலாம். அதான் வாழ்க்கை, அதான் உலகம். தயவு செய்து சோம்பேறியா எனக்கு வேலை கிடைக்கல, நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் உறுப்பு இல்லை நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். நயன்தாராவும் தனுஷும் சண்டை போட்டுன வீடியோ கிட்டத்தட்ட 40-50 லட்சம் போயிருக்கு வியூவர்ஸ் பார்த்தேன் ஒரு வீடியோவில். உண்மையிலேயே நம் மக்கள் நல்லா இருக்கணும், சோம்பேறிகள் மேலே வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.